ஏய் பிரேமே, நீ சமைக்கிறது சமையல்லாம் இப்போ சூப்பராக இருக்குடா. ஆ ஓகே. மச்சான், பல்லவி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எல்லாம் ஓகே தானே? எதுவும் சொதிப்புறதில்ல? நண்படா நம்பினோ, கைவிடப்படார். ஓகேடா. ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு வந்ததுக்கப்புறம் அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணணும்னு தோணும். ஆனால் பர்ஸ் ஒத்துக்காது. மந்த் எண்டு, டைட் பட்ஜெட்டு. அப்போ கூடவே இருக்கண்டா குமார்னு இந்த மாதிரி ஒருத்தன் ஐடியா கொடுப்பான். Cheers. நாளைக்கு எப்படி இம்ப்ரெஸ் பண்ணி பிளான் பண்ணிட்டியாடா? அதெல்லாம் 3 பிளான் வச்சுருக்கேன். அது என்னப்பா 3 பிளானு? சொல்கிறேன், சொல்லு. பிளான் 1, அவளை வெளியே கூட்டு போய் அவளுக்கு பிடிச்சதை வாங்கி தந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது. அவளுக்கு என்ன பிடிக்கும்? அவளுக்கு என்ன பிடிக்கும் யோசிக்கலையே. அடுத்தது சொல்லு. பிளான் 2, அவளுக்கு தான் யாருமே இல்லைன்னு சொன்னால, ஸோ அனாத ஆசிரமத்துக்கு கூட்டு போய் அவள் கையால் சாப்பாடு போடணும். காசு எவ்வளோ வச்சுருக்க? மச்சான், காசு நீ தான் தரணும். தெரியுதுல. 3வது சொல்லு. பிளான் 3, தேட்டருக்கு கூட்டு போகணும். இதானா நீ சொன்னதே சூப்பர் பிளான். ஆமாம் இல்லை? கார்னர் சீட்டு, டார்க் ரூமு, ரே மஜா தான் போலியே. டேய் மயிறு, படம் சென்ட்ரலேருந்து பார்த்தா தான் படம் சூப்பராக தெரியும். கார்னர் சீட்லேருந்து பார்த்தா என்ன தெரியும்? சைடு வியூ நல்லாவே இருக்காது. கார்னர் சீட்டோட மகிமையே வேறடா. உன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ணுறதுக்கெலாம் சொன்னால் புரியாது. சரிங்க குரு, அப்போ நீங்களே ஏதாவது ஒரு ஐடியா சொல்கிறீங்களா? ஹலோ ஹலோ. ஹலோ பல்லவி. ஹலோ. ஒரு 2 மினிட்ஸ் கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறத செய்ய முடியுமா? சரி, ஓகே. கண்ணை முடிக்குங்க. டோர் அன்லாக்கில் தான் இருக்குது. நீங்கள் திறந்து உள்ளே வந்துட்டு டோரை லாக் பண்ணிடுங்க. ஒரு 3 ஸ்டெப் முன்னாடி வந்து உங்கள் லெஃப்டில் ஒரு ஹாஃப் டர்ன் பண்ணுங்க. இப்போ ஒரு 5 ஸ்டெப் முன்னாடி வாங்க. இப்போ திறந்து பாருங்க. இது நாங்களே உருவாக்கின மெனு கார்டு. இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை டிக் பண்ணுங்கள்.
உங்களை வெளியே கூட்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு தான் பிளான். பட் அங்கெல்லாம் ஹைஜீனிக்காக இருக்கிறதில்ல. ஸோ அதான் நாங்களே ரெடி பண்ண கேண்டில் லைட் டின்னர். பிடிச்சிருக்கா? என்ன ஒரு ரியாக்ஷன் காணுமே. சாப்பிடுங்க. இதெல்லாம் யார் செஞ்சா? பிரேம் தான் பண்ணான். ஹலோ, என்னோட நேம் பிரேம். அவ தானே சொன்னா என்ன? பிரேம் தான் சமைச்சான்னு. இங்க என்னையும் அவனையும் தவிர நீங்க தானே இருக்கீங்க. ஆமாம். அப்ப நீங்க தானே பிரேம். கிச்சனில் ஏதோ கருகுது நினைக்கிறேன், போய் பார்த்துட்டு வந்தேன். என்ன கன்னடா அது? அழகா இருக்குல்ல? ஆமா. இங்கேருந்து பார்க்கும்போது சின்ன சின்ன லைட்ஸ் மாதிரி தெரியுது. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியும் அது நம்ம பூமியோட பெருசுன்னு. யூனோ, நம்ம கேலக்ஸி மாதிரியே நிறைய கேலக்சிஸ், அதுக்குள்ளே பல கோடி நட்சத்திரங்கள். அங்கேயும் நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரியே நிறைய சோலார் சிஸ்டம்ஸ். அங்கேயும் நம்மள மாதிரி உயிரினங்கள்லாம் வாழும்ல. ரொம்ப படிப்ஸோ? ஏதோ ஓரளவுக்கு. உனக்கு ஏதாவது தோணுதா? என்ன? சேம் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீயும் நானும் இங்கே நின்று பேசின மாதிரி? அந்த மாதிரி தோணல, வேற மாதிரி ஒன்று தோணுச்சு. என்ன? நீங்கள், நான், நம்ம குழந்தை 3 பேர் சேர்ந்து இங்கே இருக்கிற நட்சத்திரத்தில் ரசிச்சிட்டு இருக்க மாதிரி. ஐயோ முறைக்காதீங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே. அப்புறம் நான் கேட்டதுக்கு பதிலே வரலையே. பிடிச்சிருக்கு. நீங்கள் எதை சொல்கிறீங்க? நீங்கள் எதை கேட்குறீங்க? நான் நேற்று கேட்டதை சொல்கிறேன். நான் சாப்பாடை சொன்னேன். அப்போது நேற்று சொன்ன விஷயம்? நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு தானே கேட்ட, ப்ரப்போஸ் பண்ணலையே. ப்ரப்போஸ் பண்ணு, சொல்கிறேன். அவ்வளோதானே, பண்ணிட்டா போச்சு. பல்லவி, அதுக்கு முன்னாடி சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நீ கரெக்டாக பதில் சொன்னால் அப்புறம் என்னன்னு சொல்கிறேன். என்ன கேள்வி கேட்க போகிறேன்னு தெரியலையே. ஓகே, கேளுங்க. நீ சரக்கு அடிப்பியா? பீர் மட்டும்தான், இதுக்கு மேலே அதுவும் தொட மாட்டேன். இதுக்கு முன்னாடி யாராச்சும் லவ் பண்ணியிருக்கியா? நோ. எனி க்ரஷ்? நோ. உனக்கு யாராச்சும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களா? 2 பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொன்ன? நோ தான். ஏன், அவங்களாம் அழகா இல்லையா? என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா பொண்ணுங்களும் அழகு தான். பாரு, அப்படியே சார் நோ சொன்னீங்க? எனக்கு தோணலை. ஸோ நீயும் யாரையும் லவ் பண்ணல, உனக்கு வந்த 2 ப்ரப்போசலையும் வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏன்டா நேற்று வந்து ப்ரப்போஸ் பண்ணேன்னு கேட்க போகிறீங்க, அதானே? ஆமாம்.
ஓப்பனாக சொல்லணும்னா கல்யாணமே பண்ணிக்காமல் தனியாகவே வாழ்ந்துடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆட்டோவில் உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. நீங்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு உடனே சொல்லிட்டேன். நான் ஒன்றும் ஏஞ்சல் கிடையாது. பரவாயில்ல என் மூடுக்கு ஏற்ற மாதிரி நான் இருப்பேன். பரவாயில்ல. கோவம் வந்தால் கத்தி எடுத்து கூட குத்துவேன். நான் கோவப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன். நான் ரொம்ப செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணுவேன். பரவாயில்ல. என்ன எல்லாத்துக்கும் பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்க? இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடந்துக்கணும், அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அப்படிலாம் நான் எதுவும் சொல்லவே மாட்டேன். உனக்கு எப்படி இருக்குன்னு தோணுதோ அப்படியே இரு. என் பல்லவியா மட்டும். சரி, ப்ரப்போஸ் பண்ணு. ஒரு நிமிஷம். Will you? Yes. அர்ஜுன், டைம் ஆயிடுச்சு. என்ன வீட்டில் ட்ராப் பண்ணுறியா? போகலாமா? ஓகே. ம். எஸ். போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்க. ஓகே. ம். பல்லவி, என்னாச்சு பல்லவி? நேற்றும் அழுதிங்க, இப்பவும் அழுகுறீங்க. ஏதாச்சும் ப்ராப்ளமா? நான் கொஞ்சம் எமோஷனல் டைப். நீ பார்த்து